துவாரகையை ஆட்சி செய்து கொண்டிருந்த கிருஷ்ணரை பார்க்க ஒரு பெண் வந்திருந்தாள். அவள் கிருஷ்ணரின் மீது அளவற்ற பக்தி கொண்டவள். சொந்தம் என்று ஒருவரும் இல்லாத நிலையில் இறைவனே கதி என்று கிருஷ்ணரை நம்பிக்கொண்டிருப்பவள். அவள் கிருஷ்ணரை பார்த்து, பகவானே, உன் விருப்பப்படி நடந்து கொள்வதை தவிர எனக்கு வேறு மகிழ்ச்சி எதுவும் இல்லை. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றாள். கிருஷ்ணர் தன்னிடம் பக்தி பூர்வமாக ஏதாவது கேட்பார், அவருக்கு அதை சேவையாக செய்யலாம் என்று நினைத்துதான் அந்த பெண் அப்படி கேட்டாள். ஆனால் இறைவனின் திருவிளையாடலை யார்தான் அறிய முடியும்? கிருஷ்ணர் அந்த பெண்ணிடம் ஒரு கோணிப்பையை கொடுத்து, நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் இதை தூக்கிட்டு வா, அது போதும். நம் இருவர் கண்களை தவிர வேற யாருக்கும் இந்த கோணிப்பை தெரியாது என்றார். கிருஷ்ணர் இப்படி ஒரு அழுக்கு சாக்கு மூட்டையை தருவார் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியாக இருந்தாலும்